ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ்க்கும் இங்கிலாந்து உமன்ஸ்க்குமான தேர்ட் T20 மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், ரிஸ்கா எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் எடுத்து வச்சு ஸ்டாட்ஸ் பார்த்து அதில் எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கேட்டகரி வைஸ் பெர்சன்டேஜ் வைஸ் எந்தெந்த பிளேயரை லீவ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வென்யூட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், பிச் ரிப்போர்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். 3 மேட்சஸ் பிளே பண்ணதுல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 1, செகண்ட் வின் பண்ணவங்க 2 இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் மேட்சஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணவங்க தான் வந்து இங்க வின் அதிகமாக பண்ணியிருக்காங்க. சேசிங் டஃபா இருந்திருக்கு. பிலோ ஸ்கோர் 150 ஒன் டைமும், 152 169 ஒன் டைமும், 170 ஒன் டைமும் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரா 160 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்தவரை இவங்க 32 மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 10 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க 22 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ்ல இங்கிலாந்து 7 மேட்சஸும் இந்தியா 6 மேட்சஸும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டீம் வந்து ஈக்குவல் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடந்த 3 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா சேசிங் 2 மேட்ச் வந்து பண்ணவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து பவுலிங்குக்கும் இந்த பிச்சு சப்போர்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆகுது. ஸோ அப்போ வந்து ரொட்டேட் பண்ணி விளையாண்டாங்கன்னா பின்னாடி நல்லா ஸ்கோர் அடிக்கிறாங்க, இல்லைன்னா விக்கெட் ஃபால் அங்கே ஆகுது. இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயர்னு பெருசா மாத்துவாங்களான்னு தெரியல. வின்னிங்ல இருந்து வர்றதுனால மேபி ஷிஃபாலி வர்மா வந்து இதுல இல்லாதனால மாத்தலாம். இல்ல அப்படின்னா அருந்ததி ரெட்டிக்கு பதிலா வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டு வருவாங்க. கண்டிப்பா இங்கிலாந்து உமன்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 கண்டிப்பா மாத்துவாங்க. டீம் கண்டிப்பா இந்த மேட்ச் பிளே பண்ணி ஆவாங்க. அப்படி இல்லைன்னா இது ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுதுன்னா ஐவாங் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கொஞ்சம் சரிவாகிறதுனால மேபி பேட்டிங்ல யாராவது ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ்க்கும் இங்கிலாந்து உமன்ஸ்க்குமான தேர்ட் T20 மேட்ச். இப்போ செகண்ட் T20 மேட்ச் நடந்த ட்ரீம் டீம் ப்ரிவ்யூ எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, பிளேயர்ஸ் எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரியில் உள்ள தீப்தி சர்மா ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பவுலிங்கில் எக்லிஸ்டோன் ட்ரீம் டீம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணியே பாயிண்ட் நிறைய எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஏர்லட் இல்லைனா ராதா யாதவ் இந்த 2 இதில் கேட்டகரியில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சிவிசி எப்படி வந்துச்சு, எப்படி பிளேயர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மந்தனா இப்போ வராத பட்சத்தில் இந்த சரானிங்கிறவங்க வருவாங்க. சரானி வராத பட்சத்தில் மந்தனா உள்ளே வந்துருவாங்க. ஸோ ஒரு பிளேயரை வச்சு ஒரு பிளேயரை எப்படி மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மந்தனா வரல, இவங்க வந்துட்டாங்க. எல்பெல் வந்து முக்கியமாக வந்துருவாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ராட்ரிகஸை லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம், லைனப் இல்லை. இதே வீடியோவில் முதல்ல சொல்லியிருப்பேன். ஹைச்கர் உள்ளே வராங்க அப்படின்னா ராட்ரிகஸுக்கு பேட்டிங் ஆர்டர் எப்போவுமே டாப்பில் தான் கிடைக்கும். அவங்க டாப் ஆர்டரில் விளையாட போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சிவிசி அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த கேட்டகரியில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே கேட்டகரியில் ஜோனஸ் இவங்களும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 2 லோபிக்கும் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2மே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏக்கரை வந்து சிவிசி ஆப்ஷனில் ரிஸ்கா ஜிஎலுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்கிறது எல்லாமே ஜிஎலுக்காக மட்டும்தான். அந்த இதில் வர லோபிக்கை நம்ம ஸ்மால் லீக்குக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏக்கரும் அந்த இதில் பெருசாக பண்ணிட்டாங்க. பெமண்ட் இல்லைன்னா டங்க்லி இந்த 2ல் கண்டிப்பாக ஒரு பிளேயர் உள்ளே வருவாங்க. அந்த கேட்டகரிக்கு உள்ள பிளேயரை நீங்கள் எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த கேட்டகரியில் இருந்து பெமண்ட்டும் ஏர்லோட்டும் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டீமானது அமையும். அதுக்கான பிளேயரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி எடுத்தாலே உங்கள் டீமுக்கு அந்த பிளேயர் வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் லீக் எப்போவும் ப்ளே பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம்தான். கேப்டன் ஃப்ளாப்பு, வைஸ் கேப்டன் ஃப்ளாப்பு. ஆனால் நம்ம கூட விளையாடுற ஸ்மால் லீக் உள்ளவங்க என்ன கேப்டன் வச்சுருப்பாங்கங்கிறத பார்த்து எடுத்தாலே போதும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாருமே அதே தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மந்தனா மேக்ஸிமம் ஃப்ளாப் ஆவாங்கன்ட்டு தான் கருதப்பட்டாலும் அவங்க ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா
அந்த ரன் அடித்ததை நம்ம ஒரு லோ பிக்கை வச்சு தான் அந்த இதை இது பண்ண முடியும் இல்லையா, ஹை பிக்கை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மால் லீக் விளாடுறவங்க ஹை பிக்கு எல்லாத்தையுமே எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மந்தனாவை லீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி டிவைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிக்கில் இருந்தாங்க, அவங்களையும் லீவ் பண்ண முடியாது. இப்போ இதில் ஐச்கரோ இல்லைனா ராட்ரியஸ் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை தான் வைக்கணும். நான் மேலே கீழே அம்ஜத்கர் வச்சதுனால மேலே ஐச்கர் வச்சுருந்தேன். கடைசி நான் எடுத்த இந்த ஒரே ஒரு லோ பிக்குனால மட்டும்தான் இந்த ஸ்மால் லீக் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வின் ஆனது. ஸோ கேட்டகரி வைஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த லோ பிக்கு இந்த லோ பிக்கு இவங்க 2 பேரும் ஃபெயில் ஆனாலும் நம்ம எடுக்கிற ஒரு லோ பிக் வந்து யார் மற்றவங்க எடுக்க மாட்டாங்க, யாருக்கு ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்மால் லீக் வின் பண்ணிடலாம். மற்றபடி இந்த மாதிரி ஹை பிக்கு எல்லாத்தையுமே லீவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்மால் லீக் எடுக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மேட்ச்சு தேர்ட் மேட்ச்சு முக்கியமான மேட்ச்சு, இங்கிலாண்டு மஸ்ட் வின் மேட்ச்சு. இதில் வின் ஆகலைன்னா சீரீஸ் லாஸ் ஆயிரும். ஸோ இந்தியாவுடைய இது வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் நல்ல இது பண்ணி கொடுப்பாங்க. மேட்சோட ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்கும், பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டு நல்ல கிராஸ் இருக்கிற கிரவுண்டு, ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் ஆகுது. இப்போது டொமஸ்டிக் மேட்சை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அந்த மேட்ச் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணவங்க தான் 3 மேட்சும், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணவங்க 1 மேட்சும் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பார்க்கும்போது ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது டொமஸ்டிக் மேட்ச் எடுத்து பார்த்த போதும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 0 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு இல்லைனா 2 விக்கெட் வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. சேஸின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஸ்பின் ஒர்க் ஆகும்போது. ஸோ இப்போ இதே மாதிரி இந்தியா செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து இங்கிலாந்து வந்து பிச்சு நல்லா கிராஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா டாமினேட் பண்ணுறதுக்கும் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கும். இங்கிலாந்து டீம்லேயும் லைனப்பில் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்குது. அதுவும் 75 to 100க்குள்ளே பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 75 to 100ல் ஒரு சி இல்லைனா விசி உறுதியாக வந்துடும். இந்த மேட்சை பொறுத்தவரை 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரில் நீங்கள் லைனப்பில் எடுத்து பாருங்கள். அந்த 7 பேரில் கண்டிப்பாக ஒரு சி இல்லைனா விசி வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2மே லோ பிக்கில் வந்திருக்கு. சிவிசி லோ பிக்கில் வந்திருக்கு. அதே மாதிரி 50க்கு பிலோ லாஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருப்போம் 4-5 பேர் வந்திருப்பாங்கன்னா, அதே அந்த 4-5 பேர் வந்திருப்பாங்க. நம்ம சொல்கிறது ஜிஎலுக்கு பிக் பண்ணுறதுக்கு தான். ஜிஎலுக்கு நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்கிற அந்த பிக்கை அந்த கேட்டகரி வைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அந்த லோ பிக்கில் உள்ளவங்க ஒரு பிளேயருக்கு இல்லைனா இன்னொரு பிளேயர் ரொட்டேஷன் வைஸில் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லோ பிக்கில் தான் சிவிசி வந்ததுனால இந்த மேட்ச் 2மே 50க்கு எபோவில் இருக்கிற பிளேயர்ஸில் சிவிசி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 50க்கு எபோவில் இருக்கிற பிளேயருக்கு சிவிசி வரும். அப்படி இல்லைன்னா ஒன்று மட்டும்தான் லோ பிக்கில் வரும், சியா இல்லைனா விசி வரும். 2மே திரும்ப லோ பிக்கில் வர்றது இந்த மேட்ச் வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஒரே ஒரு எக்லிஸ்டோன் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைம் 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 75%க்கு எபோவ் 7 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் இருந்து 5 பேர் இல்லைனா 4 பேர் தான் உள்ள ட்ரீம் டீம் வரணும். அப்படி எடுக்கிற பட்சத்தில் தான் வின் ஆக முடியும். இல்லைனா 6 பேர் சேஃபாக எடுத்தா. இப்போ மந்தனா பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் ஒரு 45 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க பெருசாக அடிக்கிறத பொறுத்து இருக்குது. லாஸ்ட்டு 2 மேட்ச் அவங்க செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இவங்க கூட விளையாடும் போது ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா இருக்குது. சேஸின் கொஞ்சம் ஆனால் இங்கே டஃப்பாக தான் இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்தவரை. ஆனால் என்ன இதுன்னா பவர் பிளேயில் இவங்களுக்கும் ஷிஃபாலி வர்மாவுக்கும் என்ன இதுன்னா, இந்த கிரவுண்டு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஓவல் மாதிரி தான் இருக்கும். ஓவல் மாதிரி
சின்ன ஒரு டைமென்ஷனில் இருக்கும். ஹிட்டர்ஸ் எல்லாம் ஸ்கைவர் மாதிரி, சிஃபாலி வர்மா மாதிரி எடுத்த உடனே ஃபுல்லு அக்ரஷனில் விளையாட ஆரம்பிக்கிறவங்க வந்து பெருசாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனாவது மந்தனா வர வாய்ப்பு இருக்குது. சிவிசி அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்கைவர் இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பவுலிங் அவங்க 9 மேட்ச் தொடர்ந்து போடலை. இந்த மேட்ச் போடுவாங்களான்னு டவுட்டு தான். பேட்டிங் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் அளவுக்கு இவங்க ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த 2 பேர் ட்ரீம் சிவிசி வரதில் ஒருத்தங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 பேர் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறது ஒரு ரிஸ்க் பிக்கு. சேஃபாக எடுக்கிறீங்கன்னா 3 பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சோடைய முக்கியமான கேட்டகரியில் உள்ள ஒரு பிக்கு வந்து டி ஒயிட்டு தான். இவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் பிளேயரை வந்து இது பண்ணுவோம். அதில் 450 ஒரு 46 நாட் அவுட்டில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வென்யூ அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் லோ பிக்கில் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டங்க்லியும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே இது ஹோம் கிரவுண்டு. ஸோ டங்க்லியை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். அடித்தா பெருசாக அடிப்பாங்க, இல்லைனா முதலே ஃப்ளாப் ஆயிடுவாங்க, இல்லை ஏதாவது மிஸ் ஹிட் ஆகி அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேரில் இவங்க 2 பேருமே இப்போதைக்கு லோ கேட்டகரியில் தான் இருக்காங்க. இந்த இதிலேருந்து ஒரு லோ பிக்கு கண்டிப்பாக டீமில் வரும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இவங்க தான். இந்த மேட்ச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரிச்சா கோஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா பண்ணால் கூட இப்போ ஒரு வேளை இந்தியா சேஸின் பண்ணுறாங்கன்னா சேஸின் பண்ணும்போது விக்கெட் இழக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டில் நின்று விளையாண்டு கொடுக்கறதுக்கு தீப்தி சர்மா, ரிச்சா கோஸ் மாதிரி ஆள் தான் விளையாடணும். ஸோ சேஸின் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் ரிச்சா கோஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு பிக்கு. தீப்தி சர்மா பொறுத்தவரை இவங்க இந்த வென்யூ ப்ளே பண்ணி விக்கெட்டே எடுக்கலை. 3 to 4 மேட்ச் ப்ளே பண்ணி எந்த விக்கெட்டும் எடுக்கலை. ஆனால் பேட்டிங்கில் ஒரு 40 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஹை பிக்கில் இருக்காங்க. இது வந்து ஜிஎலுக்கான ஐடியா மட்டும்தான். ஸ்மால் லீக்குக்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இப்போ இவங்க ஹை பிக்கில் இருக்காங்க. பவுலிங் லாஸ்ட் மேட்ச்சு ஃபைனல் ஓவர் போட்டு கூட அப்போ தான் போட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் போட்டாங்க. ஆனால் பேட்டிங்குக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இப்போ இந்த இதில் கிடைக்கவே இல்லை. இப்போ தீப்தி சர்மா பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் இவங்களை விட நீங்கள் ராதா யாதவை டீமில் எடுங்க. ஏன்னா அவங்க பெர்சன்டேஜ் லோவில் இருக்குது. அவங்க 2 விக்கெட் எடுத்தாலும் அவங்க ரேங்க் ஆனது கூடிரும். தீப்தி சர்மா பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் வரலாம், பேட்டிங் பண்ணி வரலாம், பவுலிங் பண்ணி வருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கு பதிலாக ராதா யாதவை ரொட்டேஷன் பண்ணி இவங்களுக்கு இடையில ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹை பிக்கை லீவ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு அந்த பிளேயரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து 2 பிக்கு உறுதியாக ட்ரீம் டீம் வரும். லாஸ்ட் மேட்சும் வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இல்லைனா 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ண வேண்டாம். ராட்ரிகஸ் இந்த வென்யூலையும் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் சேஸிங் பண்ணும்போது சில டைம் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ராட்ரிகஸ் இந்த மேட்சோட ரொம்ப மஸ்ட்டு பிக்கு தான். அவங்க ஒரு ட்ரீம் டீமாவது எப்படியாவது வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேட்ச்சில் சிஃபாலி வர்மா, ஜோனஸ் இந்த 2 பேரும் தான் லோ பிக்கில் இருக்காங்க. லோ பிக்கில் வர டிடி பிளேயரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம். இந்த மேட்ச் வின் ஆகணும் கட்டாயமாக. அதனால சிஃபாலி வர்மா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாததுனால HDOவில் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் அவங்க சிஃபாலி வர்மாவோடைய தான் போகிறாங்கன்னா இந்த கிரவுண்டு சின்ன கிரவுண்டுனால அவங்களால பெருசாக ஷார்ட்டை மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்விங் ஃபெயிலியரு, பவுன்ஸ் ஷார்ட் பால் போட்டால் ஃபெயிலியரு, லோ கட்டர்ஸ் அந்த வேரியேஷன் போட்டால் ஃபெயிலியராக இருக்காங்க.
இவங்க பொறுத்தவரை இந்த மேட்ச் ஒரு ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு. அடித்தா பெருசாக வீசி அளவுக்கு அடிச்சிருவாங்க, இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இந்த 2 பேர்லேருந்து மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்தால் போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பெல் பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே முக்கியமான பிக்கு தான். கண்டிப்பாக அவங்களால விக்கெட் எடுக்கவும் முடியும், பேட்டிங் பண்ணவும் முடியும். ஸோ இவங்களை ஒரு மஸ்ட் பிக்காக கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு வேளை இவங்களுக்கு பதிலாக நம்ம சொல்கிற கேட்டகிரியிலேருந்து ஒரு லோ பிக் பவுலர் வந்தால் அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் அந்த 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை கேப்சிக்கும் டங்க்லிக்கும் இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு. இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்சி வந்து மீடியமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. டங்க்லி பொறுத்தவரை அவங்க வந்து அடித்தா பெருசாக அடிப்பாங்க, இல்லைனா ஃப்ளாப் ஆயிடுவாங்க. பெமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிமோண்ட் வந்து கிட்டத்தட்ட பால் கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணுற ஆள், லூஸ் ஷாட்லாம் அடிக்க மாட்டாங்க. கரெக்டாக தப்பாக ஒருத்தங்க எந்த டெலிவரி குத்தி போடுறாங்களோ அதை க்ளீனாக அடித்து போயிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நின்றுருந்தாங்கன்னா ஒரு வேளை இங்கிலாந்து வின்னாக கூட செஞ்சுருக்கும். இவங்களை பொறுத்தவரை ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்க, 25 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெருசாக அடிச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம ரோஹித் சர்மா மாதிரி. இல்லை அப்படின்னா டப்புன்னு முதல்ல அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க இந்த டங்க்லி இவங்க 2 பேரில் ஒரு ட்ரீம் டீம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்காக பார்த்தீங்கன்னா கேப்சி அர்லாட்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நீங்கள் கேப்சி எடுக்கிறீங்கன்னா அர்லாட்டை எடுக்க வேண்டாம். நான் கேப்சி சேசின் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். பட் அவங்க ஆர்டர் கம்மியாக இருக்குது, அதான் பிரச்சனை. 2 ஓவர் தான் போடுறாங்க. ரிஸ்காக எடுக்கிறதா இருந்தால் எடுங்க, இல்லைனா ஏர்லாட்டையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏரெட்டி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ்னால் பெட்டர் லீவ் பண்ணிடுங்க. ஆனால் சேசின் டஃப்பாக இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய இது வந்து ஸ்பின் வச்சு தான் அட்டாக் பண்ணுதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெட்டர் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்க 2 பேரில் ஒருத்தங்க நீங்கள் டங்க்லி எடுக்கிறதா இருந்தால் ஒன் சைடாக டீம் போட்டு ஒரு டீம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டங்க்லி டீமில் வச்சு எடுங்க, அவங்க பெருசாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேப்சி அர்லாட்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம லாஸ்ட்டாக சொல்லும் போது 2 பிக் சொன்னோம், அதே கேட்டகரியில் தான் அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, பெர்சன்டேஜும் இருக்குது. ஸோ ஒரு 2 பேர் ரிஸ்காக எடுத்தால் 3 பேர் இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். லோ பிக்கில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் ஒரு வேளை ரெட்டிக்கு பதிலாக இந்த கே காடை உள்ளே கொண்டு வரலாம். அவங்க வந்தாங்கனாலும் லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க இல்லை செகண்ட் பவுலிங் போட்டாங்கனாலும் ஜிஎலுக்கு நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக ஒரு லோ பிக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு உங்களுக்கான அந்த ரேங்க் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ் ராணா பொறுத்தவரை 2 ஓவர் தான் போடுவாங்க. கேட்டிங்களா? இந்தியா இங்கிலாந்து ஒன் சைடாக ஜெயிக்குது அப்படின்னா தான் இவங்களோட கான்ட்ரிபியூட் பேட்டினுக்கே போகும். ஸோ 2 ஓவர் வச்சு அந்த பேட்டினும் பண்ண முடியாமல் இருக்க போய் அவங்க ட்ரீம் டீமுக்கே வர முடியல. ஸோ அவங்கள விட அம்ஜத்கரை எடுக்கிறதே பெட்டரான வாய்ப்பு. முக்கியமான ஃபாஸ்ட் பவுலிங் இதுலேயும் இருக்காங்க, பேட்டினுக்கும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அம்ஜத்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அம்ஜத்கரா ராட்ரிகஸான்னு ஒருத்தங்களை லீவ் பண்ணியே போங்க, ஏன்னா ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன் சைடு டீம்னா மட்டும்தான் 2 பேர் வருவாங்க. ஈக்குவல் ஃபைட்டோட போகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளேயரை லீவ் பண்ணுற மாதிரி வரும். அம்ஜத்கர் வந்து மேக்ஸிமம் பவுலிங்கும் 4 ஓவர் போட்டுருவாங்க, 4 இல்லைனா 3 ஓவர் ஒரு விக்கெட்டும் எடுத்துருவாங்க. இப்போ இந்த மேட்சோடைய நல்ல ஒரு ட்ரம்ப் பிக்னா ராதா யாதவ் தான். அவங்களுடைய பெர்சன்டேஜ் ரேஞ்ச் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்களுடைய விக்கெட் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டு சின்ன கிரவுண்டு, கண்டிப்பாக அடிக்க போவாங்க ஸ்பின்னர் பாலில். ஸோ எட்ஜ் ஆகி இல்லை மிஸ்ஹிட் ஆகி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவங்க பாலில் இருக்கும். ஸோ இவங்க வந்து நீங்கள் ஜிஎல்ல ஒரு இதுலையாவது சி இல்லைனா விசி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு மேக்ஸிமம் ராதா யாதவை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன்.
லைனப்பில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஷிஃபாலி வர்மா உள்ள ட்ரீம் டீமுக்குள்ளே வரல அப்படின்னா, அதாவது பிளெயின் லைனப்பில் இல்லைன்னா ஏ ஜோன்ஸ் வந்து மஸ்ட் பிக் ஆயிடுவாங்க. அவங்க அந்த இடத்துல வந்தே தீருவாங்க. மேக்ஸிமம் இந்தியா வின் ஆனாலும் அவங்க அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ இந்தியா வின் ஆகிற மேட்ச்சில் கண்டிப்பாக ஏ ஜோன்ஸ் வந்து உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ அப்படி அவங்கள ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ ஷிஃபாலி வர்மா டீமில் இல்லைன்னா, இந்த ஐச்டிஎல் வந்து ஷிஃபாலி வர்மாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுக்கலாம். அவங்க ஹிட் பண்ணிக்கிட்டேனாலும் இருப்பாங்க, ஸ்லோ பண்ணினாலும் விளையாடுவாங்க. ஸோ ஒரு மஸ்ட்டு லோ பிக்கில் வர பிளேயராக ஆவாங்க இந்தியா பக்கம் பேட்டிங்கில். ஸோ அவங்கள லீவ் பண்ண வேண்டாம். ஸோ இவங்கெல்லாம் நல்லா விளையாடுற பட்சத்தில் ஐச்கரோடைய லைனை பேட்டிங் இது அவங்க பின்னாடி டவுன் இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஐச்டிஎல் வந்தால் அவங்க ஒரு மஸ்ட் பிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சரானி பார்த்தீங்கன்னா இப்போ ஹை பிக்கில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு இவங்க சேசிங், அதாவது பவுலிங் செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா மஸ்ட் பிக்கு, ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா வேணால் கொஞ்சம் லீவ் பண்ணி வேணால் பாருங்கள். ஆனால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச் ஐவாங் உள்ளே கொண்டு வர்றாங்கன்னா டாப் ஆர்டரில் இந்தியாவில் பேட் பண்ணுற 2 பேர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது சேசின் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இதுனாலும் சரி. ஆனால் ஐவாங்கையும் சீடீனையும் அவங்க கொண்டு வர மாட்டேங்காங்க. சீடீன் கண்டிப்பாக வந்தாங்கன்னா டாப் ஆர்டரில் இந்தியாவில் ஒரு 2 விக்கெட் வந்து சீக்கிரமாக விட வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு விக்கெட்டையாவது அவங்க எடுத்துருவாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஐவாங் இல்லைனா சீடீன் இந்த 2 பேரில் யாராவது டீமில் வந்தாங்கன்னா, இப்போ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சீடீன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐவாங். கண்டிப்பாக 2 பேரும் பவுலிங்கில் தான் வருவாங்க. வின்னிங் ஆகிற டீமில் இருந்து தான் லைனப்பில் வர புது பிளேயர் உள்ளே வருவாங்க. லாஸ் ஆகிற டீமில் இருந்து லைனப்பில் புதுசாக வர பிளேயர் உள்ளே வர்றது கஷ்டம். ஸோ 2 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்காங்க. ஒன் சைடாக போச்சுன்னா 2 பேரும் வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா இதுலேருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. புரியலன்னா இன்னொரு ஆட்டை ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த மேட்சோட லோ பிக்கு இதையும் நம்ம சொல்லிட்டோம். யாருக்கு சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்கிறதெல்லாம் அனாலிசிஸ் எடுத்து வச்சு வீக்னஸ் வச்சு எல்லாமே பார்த்தோம். கேட்டகரி வைஸ் பிரித்து பெர்சன்டேஜ் ரேஞ்சிலையும் லாஸ்ட் மேட்சும் நீங்கள் ட்ரீம் டீமுடைய இது வந்ததை எடுத்து பாருங்கள். 50% பிலோ எவ்வளோ பேர் இருந்தாங்க, 25% பிலோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. கண்டிப்பாக 0 to 25ல் லாஸ்ட் மேட்ச் மட்டுமே 3 பேர் இருந்தாங்க. 50க்கு பிலோவில் 2 பேர் கிட்ட இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்சும் 50க்கு பிலோ கண்டிப்பாக ஒரு 3 to 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேரை எடுத்துகிட்டு டாப் ஆர்டரில் வர 50க்கு எபோவில் இருக்கிற பிளேயர்ஸை லீவ் பண்ணி ட்ரீமில் இதில் எடுத்தால் தான் அந்த ஜிஎல் ஆனது ரேங்க் டாப்புக்கு போகும். நீங்கள் சேஃப் பிளேயர் மாதிரி எடுத்திங்கன்னா அது எஸ்எல்லுக்கு தான் ப்ளே பண்ண முடியும், ரேங்க் அடிக்கவே அடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிளேயர் வராமல் ட்ரீம் டீம் அமையாது. கண்டிப்பாக 3 to 4 பேர் வருவாங்க. அந்த வர பிளேயருக்கான ஆப்ஷனையும் நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு சேம் கேட்டகரி தான். நான் அந்த வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். மெயினான பிளேயர் மேலே நீங்கள் கை வைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் கூட விளாட்றவங்க அவங்கள எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக் போதும். அந்த லோ பிக் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாலே நீங்கள் பெருசாக வின் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வச்சு நீங்களே ஃபுல்லாக பார்த்தாலே டீமை நீங்களே ரெடி பண்ணி மேக் பண்ணிக்கிடலாம். அதில் வர பிளேயரை ரொட்டேஷன் பண்ணாலோ இல்லை அந்த பிளேயரை வச்சு சுற்றி நீங்கள் சிவிசியை மாற்றி போட்டாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீம் ஆனது அமைஞ்சிரும். ஏன்னா நான் இப்போ டீமே கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த டீம் நான் மாற்றி தான் நான் இன்னொரு டீமில் போடுவேன் ரொட்டேஷன் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாலும் எந்த மாதிரி எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.